உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். சரக்கொன்றை என்று ஒரு மலர் தங்க நிறம் போல மஞ்சளாக மரத்திலே பூர்த்து சாலை ஓரங்களிலே கிடக்கக்கூடிய ஒன்று. இந்த சரக்கொன்றை மலர்களை எடுத்து சுத்திகரித்து அதனோடு நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே காய்ச்சி அந்த தைல பதத்தை நன்றாக வடிகட்டி ஒரு பாட்டில் வைத்து கொண்டு காது வலி என்று வருகின்ற பொழுது அந்த காதுகளிலே ஓரிரு சொட்டுக்கள் விடுகின்ற பொழுது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது காது வலியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கேஷியா ஃபிஸ்டுலா என்ற தாவர பெயரை பெற்றிருக்கின்ற இந்த சரக்கொன்றை கோடை காலங்களிலே நமக்கு மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பிரசவம் ஆன பெண்களுக்கு வயிற்றிலே கருப்பையிலே அழுக்குகள் சேர்ந்து அவர்களுக்கு சில நாட்களிலே காய்ச்சல் வருவது வழக்கம். உடல் நலிவு ஏற்படுவது, அடி வயிற்றிலே வலி ஏற்படுவது, தொல்லை ஏற்படுவது வழக்கம். இப்படிப்பட்ட நிலையிலே பிரசவித்த பெண்களுக்கு 3ஆம் நாள் முதலாக அரை தேக்கரண்டி மஞ்சள், குர்குமின் லாங்கா என்று சொல்லுகின்ற நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து ஒன்றாக உறவாடும்படி குழைத்து அந்தி சந்தி என்று 2 வேளை உள்ளுக்கு கொடுக்கின்ற பொழுது பிரசவித்த தாய்மார்களுடைய உள்ளே தங்கியிருக்கின்ற அழுக்குகள் வெளியேறி அவர்களுக்கு ஆரோக்கியம் நிலை பெறும். அதோடு கூட நோய் எதிர்ப்பு சத்துவத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த மஞ்சளும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நாம் அழகுக்காக அழகு சேர்ப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு மூலிகை மருதோன்றி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. அழவனம் என்று கூட இதற்கு அழகான பெயர் உண்டு. லசோனியா இனெர்மிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த மருதோன்றி நகங்களுக்கு சிவப்பு வண்ணம் தருவதற்காகவும் தலைமுடிக்கு சிவப்பு வண்ணம் தருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை உள்ளுக்கு நாம் பயன்படுத்துவதனாலே கல்லீரல், மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய 2 வித ஈரல்களுக்கும் ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தந்து ஈரல் கெடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக, மஞ்சள் காமாலை என்று சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் என்கின்ற நோயை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மருதோன்றி விளங்குகிறது. இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது புண்களை ஆற்ற வல்லதாக, தோலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த மருதோன்றியின் பூக்களை சேகரித்து அதை ஒரு துணியிலே இட்டு மூட்டையாக கட்டி தலையணைக்கு கீழே வைத்து படுக்கின்ற பொழுது இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கம் இன்மையை போக்கக்கூடிய ஒன்றாக அது அரோமா தெரப்பி என்கின்ற வகையிலே மருதாணியினுடைய பூக்களினுடைய மனம் நமக்கு பயன் தருகிறது. அதனோடு கூட அகாலிப்பா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி என்கின்ற பொழுது நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். மேனி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உடல் குப்பையாக இருக்கின்ற நிலையிலே இந்த உடலை மேன்மைப்படுத்துவது, மினுமினுக்க செய்வது குப்பை மேனி என்று நாம் பார்த்திருக்கின்றோம்.
இந்த அகாலிப்பா என்று சொல்லுகின்ற குப்பை மேனியும் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த குப்பை மேனி விளங்குகிறது. இதனோடு சைனோடான் டாக்டிலான் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல். இந்த அருகம்புல் நிறைய புரத சத்துக்களை பெற்றிருக்கிறது. செஃபனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மையை இது பெற்றிருப்பதனாலே பல்வேறு நோய்களை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலும் புறமாக பயன்படுத்துவதனாலும் பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. சாதாரணமாக இதனோடு கஸ்தூரி மஞ்சள், குர்குமா அரோமேட்டிகா என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. எப்படி குர்குமின் என்று சொல்லக்கூடிய குர்குமின் லாங்கா என்றும் சொல்லக்கூடிய நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் உள்ளும் புறமுமாக மருந்தாகிறதோ அதை போல இந்த கஸ்தூரி மஞ்சளும் ஒரு அகமருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன்பட்டு இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் கிருமிகளை தடுக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன் தருகிறது. தோலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த மருதோணி, அதனோடு கூடிய குப்பை மேனி, அருகம்புல், இந்த கஸ்தூரி மஞ்சள், இவை நான்கும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி வெயில் காலத்தில் உடல் வெப்பத்தினாலேயும் வேர்வையினாலேயும் தோலில் ஏற்படக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அருகம்புல், குப்பை மேனி, மருதாணி இலைகள், கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அருகம்புல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கணுக்கள்லாம் எடுத்துட்டு புல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அது சிக்காது, நல்லா அரைப்பட்டு வரும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அருகம்புல்லை எடுத்துக்கலாம். அருகம்புல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் எல்லாமே கம்மி பண்ணும். அலர்ஜினால் உண்டாகக்கூடிய தோலில் வரும் நமைச்சல், எரிச்சல், சிவப்புத்தன்மை, இது எல்லாமே அருகம்புல் சேர்க்கும் பொழுது நமக்கு கம்மியாகும். அருகம்புல்லோட நம்ம குப்பை மேனியும் எடுத்துக்கலாம். குப்பை மேனி ஒரு பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம குப்பை மேனி சேர்க்குறோம். குப்பை மேனி இலைகள், இதோட நம்ம மருதாணி இலை, இதோடவே நம்ம மஞ்சளும் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு பிழிஞ்சு அந்த சாறை எடுத்து நம்ம தோல் நோய்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நமக்கு வெயில் காலத்தில் பார்த்தோம்னா வியர்க்கூறு ஏற்படும். அதே போல் வியர்வை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தேமல் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். அப்படி இருக்கும்பொழுது இதை நம்ம மேல் பூச்சாக பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை நமக்கு தோல் நோய்கள் இல்லைனாலும் இதை பயன்படுத்தி நம்ம குளிச்சுட்டு வரும் பொழுது நம்ம தோலில் கிருமி தொற்றுகள் எதுவும் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். வெயில் காலத்தில் வரக்கூடிய வேனல் கட்டிகள் போன்ற பிரச்சனைகளும் வராது. பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேயோ அல்லது ஆயில் கிளான்ஸ்லேயோ ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த மருந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம அவாய்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இதோட நம்ம இப்போது கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். கஸ்தூரி மஞ்சள் வைரஸ் கிருமினால் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம். நம்ம தண்ணீருக்கு பதில் இளநீர், நுங்கிலிருந்து எடுக்கக்கூடிய நீர் அல்லது பன்னீர், இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். பெரியவர்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த விழுதை அப்படியே இதை உடம்புல தேய்ச்சி வாரம் ஒரு முறை குளிக்கலாம். இதே குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்தும் பொழுது இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய சாறை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டின அந்த சாறை குழந்தைகளுக்கு உடலில் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க வச்சோம்னா அவர்களுக்கு தோல் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இதே விழுதை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி மாத்திரைகளை தயார் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீர் கம்மியாக விட்டு நம்ம அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக, நம்ம உருண்டைகள் ஒரு சுண்டைக்காய் அளவு
உருட்டினோம்னா இது காஞ்சு ஒரு சிறிய மிளகளவுக்கு அல்லது குன்றிமணி அளவுக்கு வரும். அந்த மாத்திரைகளை நம்ம தினமும் 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் நமக்கு கட்டுப்படும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய மருதாணி, குப்பைமேனி மற்றும் அருகம்புல் இவை எல்லாமே நகங்களுக்கும் சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால நம்ம நகங்களில் ஏற்படக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றுக்கும் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நகங்களில் சீழ்பிடிக்காமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் நகங்கள் அழுகாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். மருதாணி இலைகள், அருகம்புல், குப்பைமேனி மற்றும் கஸ்தூரி மஞ்சள் சேர்ந்த இந்த விழுதை வாரம் ஒரு முறை நம்ம உடலுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது உடல் வெப்பத்தினால ஏற்படக்கூடிய தோல் நோய்களை தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் இந்த விழுதை நம்ம உருண்டைகளாக உருட்டி மாத்திரையை தயார் பண்ணி தினம் 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மருதோன்றி என்கின்ற அழவனம், குப்பைமேனி, அதனோடு அருகம்புல், இவை 3னோடு கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளைப் போலவே மகிமை உடையது, மணமும் உடையது என்பதனாலே இந்த கஸ்தூரி மஞ்சளையும் இங்கே சேர்த்திருக்கின்றோம். இந்த விழுதை வெயில் காலத்திலே ஏற்படுகின்ற பிரிக்லி ஹீட் என்று சொல்லுகின்ற வேர்க்குரு அவற்றின் மேலே தடவுவதனாலே திட்டாக கொப்புளங்கள் போல் எழுந்து அரிப்பு தருகின்ற அந்த வேர்க்குருவை வெகு விரைவிலே போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஸ்வெட்டிங் என்று சொல்லக்கூடிய வேர்வையினாலே ஏற்படுகின்ற ஒரு பேட் ஓடர் என்று சொல்லுவார்கள், துர்நாற்றம், அந்த நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது ஆம்பீட் என்று சொல்லக்கூடிய அக்குள் பகுதியிலே தடவுவதனாலே அந்த மாற்றத்தை இது நமக்கு தருகிறது. இது மேலுக்கு பூசுவதனாலே தோல் நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. எக்ஸிமா போன்ற நோய்களிலேயும் தேமல் போன்ற நோய்களிலேயும் இது நமக்கு குணத்தை தருகிறது. இதையே சிறிது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கல்லீரல், மண்ணீரல் போன்ற உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது. உள்ளே இருக்கின்ற ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது திகழ்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மருதோணியோடு அழவனம், அதனோடு அருகம்புல், கஸ்தூரி மஞ்சள் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.